Hey guys, welcome back to my channel Unlimited Webs. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னா WAMP சர்வர் பத்தி பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்களா? நம்ம வந்து ஆன்லைன்ல தான் எல்லாமே பண்ணிட்டு இருப்போம். கூகுள்ல போனாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஆன்லைன் தான். எது பார்த்தாலுமே ஆன்லைன் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த WAMP சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குரோம்ல போனாலுமே நம்ம வந்து ஆஃப்லைனில் வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமேனா நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நம்ம பார்க்குற ஆன்லைனில் பார்க்குற எல்லாமே ஆஃப்லைனில் யூஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு தனியாக சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பில்லிங் சாஃப்ட்வேரு, வெப்சைட் ரன் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன்லேயே வெப்சைட் வந்து ரன் பண்ணலாம். அது வந்து நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? வேறு எங்கேயுமே நம்ம வந்து போய் பார்க்க முடியாது. இப்போ நம்ம சிஸ்டத்துலேருந்து நம்ம லோக்கல் சர்வர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சிஸ்டத்தில் வந்து நம்ம என்னென்ன இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோமோ அது வந்து ஆஃப்லைனில் நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ வேறு எங்கேயும் போய் அதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம வேறு இடத்துல இன்ஸ்டால் பண்ணால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறத பற்றி வரும். நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஒரு ஃபோட்டோஷாப் இருக்கட்டும், கோலோட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இருக்கட்டும், ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் இருக்கட்டும், எது இன்ஸ்டால் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து எப்படி வருமோ அதே மாதிரி டிஃபால்ட்டாக தான் இது வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு வெர்ஷன் 2.1 WAMP சர்வர் 2.1 ஓல்டு வெர்ஷன். நெக்ஸ்ட்டு கொடுத்து அப்செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீல தான் இன்ஸ்டால் ஆகும். டிஃபால்ட்டாக எல்லாமே சீல தான் இன்ஸ்டால் ஆகும். என்னடா புதுசாக சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, எல்லாமே பழசு தான். சீல தான் இன்ஸ்டால் ஆகும். நம்ம வந்து ஈலியோ நம்ம வந்து வேணுமோ மாற்றிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஏதாவது நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது தான் நம்ம சீல வந்து மெயினாக பண்ணுவோம். இது வந்து நம்ம ஈலியோ பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து லோக்கல் சாஃப்ட்வேர் லோக்கல் ஹோஸ்ட் இல்லையா? இப்போ நம்ம முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் பில்லிங் சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து ஆஃப்லைனில் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சிஸ்டம் ஏதாவது கரெக்டாக ஆகிப்போச்சு, இல்லை வேறு ஆகிப்போச்சுன்னா ஓஎஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ நம்ம சீல இன்ஸ்டால் பண்ணுறப்போ நம்ம பில்லிங் சாஃப்ட்வேர் ஃபுல்லாகவே போயிடும். இது நம்ம ஈலியோ இன்ஸ்டால் பண்ணோம்னா ஓஎஸ் போட்டாலுமே கம்ப்ளைண்ட் கிடையாது. ஏன்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து டீலே தான் ரன் ஆகிட்டு இருக்குது. டீகோல வந்து அப்படியே இருக்கும். நம்ம வந்து திரும்ப வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஓகேங்களா? அது மீன் பண்ணி நான் சொல்கிறேன். நம்ம வந்து இப்போ இதில் போய் கூகுளில் போய் க்ரோம் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஓகேங்களா? ஃபினிஷ் ஆகிற போய் இந்த மாதிரி பாப்பப் ஓப்பன் ஆகும். அலோ கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு நெக்ஸ்ட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். லேண்ட்ஸ் கொடுக்குறதா கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போதைக்கு கொடுக்கல, ஃபினிஷ் பண்ணிடுவோம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ஐக்கான் வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த நம்ம ஐக்கான் வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு பாருங்கள் குரோமில் போய் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாலே நம்மளுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். மேலே வந்து டாப்பில் லோக்கல் ஹோஸ்ட் போட்டாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா திஸ் சைட் கனாட் பி ரீச்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆன்லைனில் தான் இருக்கும், இருந்தாலுமே லோக்கல் ஹோஸ்ட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆஃப்லைன் மாதிரி காட்டுது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து இந்த சர்வர் வந்து ரன் பண்ணல. இந்த சர்வர் ரன் பண்ணோம்னா லோக்கல் ஹோஸ்ட் மூலியமாக தான் போகும். ஓகேங்களா? அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து ஆஃப்லைனில் ரன் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து ரன் பண்ணியாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வந்துருச்சுன்னா இப்போ ரீலோடு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து லோக்கல் சர்வர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதில் உள்ள எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து இதில் வந்து ஒரு வெப்சைட்டோ இல்லை சாஃப்ட்வேரோ என்ன வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் என்ன நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்ஸ். ஓகேங்களா? வெப்சைடு, அப்ளிகேஷனு, கிராக், அது அந்த மாதிரி நிறைய நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நிறைய இது வந்து ஃப்ரீயாகவும் கிடைக்கும். நம்ம வந்து பெய்டு அமௌண்ட்டு கட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த பில்லிங் சாஃப்ட்வேர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட்டு கட்டி தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். சோர்ஸ் ஃபைல் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோஸ் நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸோ நிறைய நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்சன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆட்சன்ஸ் வந்து இப்படி ரன் ஆகுது. அது வந்து ஆன்லைனில் ரன் ஆகுது. அதே மாதிரி ஆஃப்லைனில் நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து ரெடி பண்ணலாம். அதே மாதிரி வெப்சைட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு உண்டான சோர்ஸ் ஃபைல் கூட நம்மகிட்ட இருக்குது. அந்த மாதிரி தான். ஸோ நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணால் பண்ணிக்கிங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுமோ சொல்லுங்கள். நம்ம வந்து அடுத்தது மேட்ச் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வரோம். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.